அனைவருக்கும் வணக்கம். மே 23 சனிக்கிழமை அன்று வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷ அஷ்டமி. செல்வம் சேரவும், தீய சக்திகள் அகலவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும், பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் மிக முக்கியமான ஒரு வழிபாடு தாங்க இந்த அஷ்டமி. அமாவாசையிலேருந்து 8வது திதி தாங்க இந்த அஷ்டமி. இது பார்த்திங்கனாக்கா தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 அஷ்டமி வரும். இந்த 2 அஷ்டமியிலையுமே நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இந்த நாளில் செய்யப்படுற வழிபாடுகள், பரிகாரங்கள் ஆகியவை பல மடங்கு அதிக பலனையும் விரைவான பலன்களையும் நமக்கு தருவுங்க. இந்த அஷ்டமி திதியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும். அதே போல் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி மற்றும் புதிய செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதிலும் வைகாசி மாதத்தில் வர்ற இந்த வளர்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா மே 23 காலையில் 11 மணிக்கு மேலே உங்களுக்கு வருது இந்த அஷ்டமி திதி. அது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த சனிக்கிழமையில் வர்றதுனால மிக மிக விசேஷம். அதாவது நம்ம வேண்டின காரியங்கள் விரைவிலே நிறைவேறும். நவக்கிரகங்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் கால பைரவரை இந்த நாளில் நம்ம வழிபடுறதுனால கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா நவ கிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இந்த கால பைரவர் ஆவார். சிவபெருமானின் அம்சமாக இந்த பைரவர் கருதப்படுறாருங்க. நவக்கிரக தோஷங்கள் நீங்க பைரவருக்கு நம்ம செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் நம்ம சகஸ்கரநாம அர்ச்சனை செஞ்சு வரும்பொழுது நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்கும். மேலும் நம்ம இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் அப்படின்னாக்கா 11 அஷ்டமி தினத்தில் நீங்கள் பைரவருக்கு மிளகு தீபம், அதாவது நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தில் மிளகு ஒரு மூட்டையாக கட்டி அதில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரும்பொழுது, அது வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அஷ்டமிக்கும், அதாவது 11 அஷ்டமி தொடர்ந்து நீங்கள் இந்த மிளகு தீபம் ஏற்றிட்டு வரும்பொழுது உங்களுடைய இழந்த செல்வங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். செல்வ நிலை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். திருமண தடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் திருநீறு அபிஷேகம் இந்த பைரவருக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு விரைவிலேயே இந்த திருமண தடைகள்லாம் நீங்கி விரைவிலேயே திருமண வைபவம் அப்படிங்கிறது நடக்கும். இன்றைக்கி முக்கியமாக ஆலயத்துக்கு சென்று பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு அபிஷேகத்துக்கு கலந்துக்குங்க. உங்களால் என்ன அபிஷேக பொருள்களை கொடுக்க முடியுதோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ நிலை நீடிக்கும். கடன் பிரச்சனைகள், ரொம்ப நான் கடனில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்குது, எவ்வளவு சம்பாரித்தாலும் அது எதுக்காவது போயிடுது, கடன் அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த அஷ்டமி திதியில், அதாவது தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுங்க. இல்லை வீட்டிலேயே இந்த வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்றைக்கி முக்கியமாக, அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் பைரவருக்கு 108 நாணயங்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சிங்கனாக்கா, அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த காசை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியிலேயோ பீரோலையோ வைக்கும் பொழுது நீங்கள் இழந்த செல்வம் எல்லாம் உங்களை தேடி வரும். அதே போல் நல்ல ஒரு வருமானம் பெருகும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. அவருக்கு நைவேத்தியமாக உளுந்தால் செய்த வடைகள் வைத்து நம்ம நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமியுமே, இன்றைக்கி நீங்கள் முடியலைன்னா கூட ஒவ்வொரு அஷ்டமியுக்கும் நீங்கள் உளுந்து வடை செஞ்சு அவருக்கு நிவேதனம் செய்கிறது மிக மிக சிறப்பு. முக்கியமாக இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்மிடம் உள்ள கடன்கள் தீர வேண்டும், நோய்கள் முற்றிலும் அகல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைரவர்கிட்ட வேண்டுங்க. அதே போல் புதிய செல்வங்கள் சேர வேண்டும். நிறைய செல்வ நிலைக்கு, பெரிய அளவில் செல்வ நிலை சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வைங்க. இந்த அஷ்டமி காலத்தில் நம்ம பைரவரை வணங்குறதுனால கர்ம வினைகள்லாம் குறைந்து மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த அஷ்டமி காலத்தில் பைரவரை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். அந்த 6 மணிக்கு மேலே செய்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிறது மிக மிக விசேஷம். இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் துர்க்கை அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும்.
நீங்கள் ஆலயத்திற்கு போக முடிந்தால் போய் நீங்கள் விளக்கு போட்டு துர்க்கை அம்மாவை வணங்கிட்டு வரலாம். போக முடியாதவங்க வீட்டிலையே துர்க்கை அம்மனை நினைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த துர்க்கை அம்மனோட மந்திரத்தை, அதாவது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற துர்க்கை அம்மனோட மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபடும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் மூதாதையர்கள் சொத்து வந்து சேரும். நம்ம கடன்கள் வந்து விரைவில் அடையுங்க. எங்கிருந்து பணம் வருகிறதே என்ற தெரியாத அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும். முக்கியமாக மறந்துடாமல் இந்த தினத்தில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க. ஆலயத்துக்கு போக முடியலை அப்படின்னாக்கா வீட்டிலே உங்களோட வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில பேர் வந்து பைரவர் வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து டைம் இருக்காது, வெளியில் கூட போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், போயிட்டு லேட்டாக வருவாங்க. வந்து கூட நீங்கள் பைரவரை நினச்சி வீட்டில் வழிபாடு செய்யலாங்க. பைரவர் ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சுனாக்கா சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. அதனால் வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு செய்யுங்க. இல்லைனாலும் சிவபெருமானை நினச்சி கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினத்தில் மறக்காமல் நல்லெண்ணெயில் மிளகு வந்து மூட்டையாக கட்டி, மிளகு வந்து சும்மா ஒரு 5-6 மிளகு எடுத்துங்க, இத்தனை தான் கணக்கெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு வெள்ளை துணியில் முடிச்சா போட்டு நீங்கள் ஒரு தீபமாக ஏற்றி விடுங்க. உங்களோட கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். எதிரிகள் தொல்லை வந்து விரைவில் விலகும். அதே போல் நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து சேரும். இழந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு இந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடும். இந்த வழிபாடை நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் சேர்ந்துடும். அதே போல் இரவு ஒரு கண்ணாடி பவுல் அல்லது ஒரு மண் அகலில் கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் அது மேலே மிளகு வச்சு நிலவாசல் படியில் மறக்காமல் வைங்க. வச்சுட்டு காலையில் அதை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல கொட்டிட்டு அதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா தீய சக்தி எல்லாம் வெளியில் போயிடும். நல்ல சக்தி, நல்ல ஆற்றல், நேர்மறை ஆற்றல் உங்களை தேடி வரும். கண் திருஷ்டி அகலும். அதாவது எந்த கெட்ட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது இழுத்து அதில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்ல சக்தியை தான் வீட்டுக்குள்ளே விடும். அதனால தான் இந்த முக்கியமான அஷ்டமி தினத்தில் இந்த கல் உப்பையும் இந்த உப்பையும் நம்ம வைக்க சொல்கிறது. அதனால் இதை நீங்கள் வந்து நைட்டு முழுக்க வச்சுட்டு இரவு கூட வைக்கலாம். காலையில் வச்சுருந்தா பரவாயில்ல, இல்லை மறந்துட்டாலும் இரவு வைங்க. வச்சுட்டு காலையில் அதை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல இல்லை நீர்நிலைகளில் கொட்டிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. இதை முக்கியமாக இந்த அஷ்டமி நாளில் கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.